ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஆசிரமம். அதனுடைய பேர் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு. ஒட்டுமொத்த உலக அளவில் 160 நாடுகளில் பரவி இருக்கு. இதனுடைய தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா, இன்றளவும் சொல்லக்கூடிய நம்ம ராஜஸ்தானில் மவுண்ட் அபுங்கிற ஒரு மலை மேலே தான் இருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 90 வருடங்களில் உலக அளவில் பரவி இருக்கு. நம்ம பாரதத்தில் மட்டும் ஒட்டுமொத்த உலகத்திலையுமே 8000த்திற்கு மேலே சென்டர்கள் வச்சு இயங்குது. இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கம் அடையணும், சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய 2 யுகங்களுக்கான ராஜ்யங்களை அடையணும், மனிதனிலிருந்து தெய்வமாகணும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதனுடைய பூர்வீகம் பல்வேறு விதமாக இருந்தாலும் கூட இன்றளவுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆசிரமம் இருக்கு. அந்த ஆன்மீக ஆசிரமத்தில் என்ன அப்படி கற்பிக்கிறாங்க அப்படின்னா, இலவச சிவராஜ யோகா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறாங்க. இலவசம் தான், பணம்லாம் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ, லைஃப் டைம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயது உங்களுக்கு நிரம்பிடுச்சா நீங்கள் டைரெக்டாக இந்த இயக்கத்தின் மூலமாக நன்மை அடைந்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக இயக்கத்தில் அப்படி என்ன உங்களுக்கு கற்பிக்கிறாங்க அப்படின்னா, நான் பின்னாடி பார்க்குறீங்களே, இந்த போல் ஒரு 7 days கோர்ஸ் உங்களுக்கு இலவசமாகவே கற்பிக்கிறாங்க. முற்றிலும் இலவசம், பணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ. உலக அளவில் கிட்டத்தட்ட 90 வருடங்களாக முற்றிலும் இலவசமாக கற்பிக்கக்கூடிய ஒரே ஆன்மீக இயக்கம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான். யோகா, தவஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஃப்ரீயா, மெடிடேஷன். இந்த 7 நாள் வகுப்புகள் முடிந்தவுடன் உங்களுக்கு லைஃப் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முரளி வாணிங்கிற பேரில் அதுவும் ஒரு இலவசமாக தினமும் 1 மணி நேரம் வகுப்பு, ஒரு பேப்பர் மாதிரி கையில் கொடுத்து உங்களுக்கு படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை அடையணுங்கிற நோக்கத்தில் கொடுப்பாங்க. இந்த 7 நாள் வகுப்பு 7 நாள் அப்படின்னா 1 மணி நேரம் தான் நடக்கும். நீங்கள் இப்போ சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ், வாரத்திற்கு ஒரு நாள் 1 மணி நேரம், அது என்ன டைமாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு இந்த ராஜயோகா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வேர்ல்டு உலக லெவலில் இருக்கிறாங்க. அதற்கான சர்ச் பண்ணுற அந்த கூகுள் சர்ச்சும் நான் கொடுக்குறேன். அப்போது இவங்க ஒட்டுமொத்த உலகத்துக்குமே முற்றிலும் இலவசமாக தான் கற்பிக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா எவ்ரிடே ஜஸ்ட் 1 hour கிளாஸ் மாதிரி நடக்கும். நீங்கள் டைரெக்டாக இந்த இயக்கத்துக்கு நீங்கள் அந்த ராஜயோகா கற்பிக்கக்கூடிய சென்டருக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்களே தெரிந்து கொள்வீங்க. முதல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பக்தியில் நம்ம ரொம்ப ஈர்ப்பு அடைந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் இருக்கும். அந்த மர்ம முடிச்சுகளை அவங்க டைரெக்டாக அவிழ்த்து உங்களுக்கு காட்டும்போது தான் உங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்போ நீங்கள் டைரெக்டாக இணையதளத்தின் மூலமாகவே இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக நீங்கள் போய்க்கலாம். இவனா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நார்மல் யோகா அப்படின்னு சர்ச் பண்ணாலே நிறைய கதை யோகாஸ் இருக்கிறாங்க, குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுமே ஃபீஸ்லாம் உண்டு, அவங்க சார்ஜ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஹையாக இருக்காரு. மற்றபடி நீங்கள் ரொம்ப ஆன்மீக பசி இருந்தாக்கி உங்களுக்கு அவங்க இந்த மாதிரி ஃபீஸுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி உங்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் ஃபண்டுலாம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைக் பண்ணுறதுனால அங்கே நிறைய குருமார்கள் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாது முற்றிலும் இலவசமாக கற்பிக்கக்கூடிய இதுவும் ஒரு யோகா இயக்கம்தான். இதனுடைய பேக்ரவுண்டில் நிறைய ரகசியங்கள் இருக்கும். சரி, அப்போ நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நீங்கள் டைரெக்டாக போய் சென்டரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி, ஏன்னா நம்ம ஏஜெண்ட் மூலமாக வச்சு போகக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் இதே மாதிரி யூடியூப் வீடியோவோ இல்லைன்னா யாராவது நண்பர்களோ இப்படி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொல்கிறது மாதிரியோ, இல்லை நீங்கள் இயற்கையிலே உங்களுக்கு யோகா கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருந்தாலும் கூட நீங்கள் டைரெக்டாக போய் இந்த நான் சொல்கிற இதில் உங்களுக்கு யோகா கற்றுக்கணும், மன அமைதி வேணும் அப்படின்னு போயாவது நீங்கள் இந்த இயக்கம் மூலமாக நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கணும். முற்றிலும் ஃப்ரீ தான். அப்போ நீங்கள் அப்படி யோகா கற்றுக்கணும், மன அமைதியாகணும், வாழ்க்கையில் டிப்ரெஷன், ப்ரெஷரு, ஹெட்டாக் இப்படி எதுவும் இருக்குதா, நீங்கள் டைரெக்டாக அந்த யோகா, அந்த மன வள கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனசை அழுத்துது, அந்த அழுத்தத்துக்கு நீங்கள் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த யோகா இயக்கத்துக்கு போகலாம்.
நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்தாலும் கூட நீங்கள் இதை சர்ச் பண்ணி போங்க. இல்லை உங்களால் சர்ச் பண்ண முடியல, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இதை ஜாயின் பண்ணணும், நான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டில் இருக்கிறேன், எனக்கு சென்டர் நியர் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் கூட என்னால் முடிந்த உதவிகளை நான் முயற்சி செய்வேன் கண்டிப்பாக. சரி, அப்போ நீங்கள் டைரக்ட் இணையதளம் மூலமாக சர்ச் பண்ணி போகணும் அப்படின்னா www.centers.com இல்லை www.brahmakumari.center நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த பிரம்மகுமாரிஸனுடைய அந்த முழு டீட்டெயில்ஸ் வரும். பிரம்மகுமாரிஸ்ன்னு அடிச்சிட்டாலே இந்த பிரம்மகுமாரி இயக்கம் தான் வேர்ல்டு வைடு அது ஒன்று தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த சென்டர் இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் வாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வரும்போது சென்டர் லொக்கேட்டர்னு சொல்லி ஒரு ஐக்கான், ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் ரைட்டிங்கில். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுக்கு வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு இன்பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒட்டுமொத்த 160 நாட்டில் இந்த பிரம்மகுமாரிகளினுடைய அட்ரஸ் முழுசும் வரும். நீங்கள் பாரதம் இருந்தால் இந்தியான்னு செலக்ட் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் ஃபாரினராக இருந்தாலும் கூட நீங்கள் டைரெக்டாக அந்த முழு விஷயங்களை நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அது என்ன அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் நார்மலாக பேசிக்காக அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போங்க. நீங்கள் மாற்றம்லாம் படாதீங்க, கூச்சப்படாதீங்க. முற்றிலும் இலவசமாக தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் 10 வருஷம் தான் இருக்கும். மொத்தமே 100 வருடம் தான் அந்த ஞானமே. கடைசி 10 வருடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப வெக்கப்பட்டீங்கன்னாக்கி டைரெக்டாக போங்க, போய் நன்மை அடைங்க. சரியா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராஜ யோகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போவோம். இது இன்னைக்கு 12வது வீடியோ, 13வது பார்ட்டு நினைக்கிறேன் மேபி. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறோம். நான் 2017 யூடியூப் வீடியோலாம் கொடுத்துருக்குறோம். 6-7 வீடியோ போட்டிருந்தோம். பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். 2 டேஸுக்கு 1 வீடியோங்கிற விதத்தில் அப்லோட் பண்ணுற மாதிரி மைண்டு இருக்குது. மனித மனம் தானே மாறிக்கிட்டே இருக்கு. முடிகிற வரைக்கும் பாபா நாலேஜை கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு நம்ம 13வது பார்ட் பார்க்க போகிறோம். பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பட விளக்கம். சரி, பிரம்மகுமாரிகள் 7 டேஸ் கோர்ஸில் இது இருக்குது. ஒரு கோர்ஸ் புக்கு மாதிரி இருக்கும். அந்த புக்கில் இந்த பட விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நார்மல் பிரம்மகுமாரிகள் அந்த பேசிக் தான் கற்றுக் கொடுப்பாங்க. சும்மா எல்லாத்தையும் போட்டு வள கொலான்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கு ஏறவும் செய்யாது. இது வேற கேட்டகரி மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பட விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம்னா பிரம்மகுமாரிகளுக்கு தான் டச் ஆகும். அவங்க இன்னும் அவங்க மேல்படியான விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் நிறைய மேல்படிகளை நம்ம பிற்காலத்தில் கற்றுக் கொடுப்போம். சரியா? இது நம்ம அந்த 7 டேஸ் கோர்ஸ் புக்கில் ஒரு சின்ன புக்கு மாதிரி உண்டு. அந்த புக்கில் இந்த பட விளக்கங்கள் அவங்க கம்பல்சரி வச்சிருக்கிறாங்க. இது பிரம்மகுமாரிகள் நமக்கு ஒரு சில இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். இந்த உலகமே இந்த ஒரு பட விளக்கங்களே இயங்குது. இது இல்லைன்னா அந்த உலகம் முடிஞ்சிடும். அதை நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னா தாமரை மலர் போல் வாழும் வழி. ஹவு டு லீடு லோட்டஸ் லைக் லைஃப். அதாவது ஒரு லோட்டஸ், ஒரு தாமரை மலர் போல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில வாழலாம். தாமரை மலர் எப்படிமா இருக்கும்? நீர்ல தான் இருக்கும், தண்ணீர்ல தான் இருக்கும். தண்ணீரை விட்டு வெளியே இருக்கும். அப்போ அந்த தாமரையினுடைய லோட்டஸினுடைய லீஃப் இருக்கிற இலை அது தண்ணீர்ல பட்டும் படாமலும் மிதந்து ஆடிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இந்த உலகப்புறமான வாழ்க்கையில நம்ம என்ன இருக்கணும்? விடுபட்டு இருக்கணும். அதில் டையப்பே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அது எல்லா விஷயங்களுமே தெரிந்துதான் இருக்கணும். ஆனால் நம்ம புத்தி எல்லாமே நம்ம ஞானம், அறிவு பரமாத்மாவோட கனெக்டில் இருக்கும். அதான் தாமரை இந்த படைப்பிலே இறைவன் இந்த லோட்டஸை படைக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக விஷயங்களை மறந்து என்னை நினைவு செய்வாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பாரதத்தினுடைய, இந்தியாவினுடைய நேஷனல் ஃப்ளவர் இது லோட்டஸ், தாமரை தான். அதனுடைய தூய்மை தன்மைக்காக சொல்றாங்க. சரி, அப்போ நம்ம ஒரு லோட்டஸ், ஒரு தாமரை போல வாழணும் அப்படின்னா எல்லாத்திலும் விடுபட்டுறணுமா அப்படின்னா அந்த தாமரை மலர் பாருங்க, அதனுடைய தண்டு தண்ணீருக்கு உள்ளதான் இருக்கும். அப்போ நம்ம புத்தியில தான் உலக விஷயங்களை மறந்து பரமாத்மாவோட கனெக்ட் பண்றோம்.
அப்ப நார்மலான விஷயங்கள் நம்ம ஒரு ஃபேமிலியோட தான் டைப்ல தான் இருக்கிறோம். கலியுக சேற்றிலே தான் தண்டு இருக்கிறது போல நம்ம இருப்போம். நம்ம சிவராஜ யோகா யோகினியாக மாறிட்டோம். ஆனா மற்ற மக்கள் மத்திய விட்டு நம்ம விலகி போக முடியாது. எல்லாருக்கும் இந்த 100 வருட ஞானத்துல 33 கோடி பேர் ரெக்கார்டு, எல்லாருக்கும் அந்த நாலேஜ் கிடைக்காது. பாபாவே சொன்ன சத்தியம் அப்படிதான். சரி, அப்ப எல்லாருக்கும் கிடைக்காது இந்த ஞானம் அப்ப மற்றவர்கள் நம்ம அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறது தப்பு. அப்ப நமக்கு இந்த நாலேஜ் ஞானம் கிடைச்சிடுச்சா, அப்போ நம்ம குடும்ப உறவு சொந்த பந்தங்களோட இருக்கணும். நீங்க ஒரு குடும்ப உறவு முறையில இருக்கிறீங்க, நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நீங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸோட இருக்கிறீங்க, இல்லைனாக்கி சகோதர சகோதரி எல்லாரோடவும் இருந்து சிவராஜ யோகாவில் இறைவனுடைய நிலையை நம்ம அடையும். அப்போ நம்ம சன்னியாச மார்க்கம் பின்பற்ற போறது இல்லை. சன்னியாச மார்க்கம் நிறைய சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து தற்செயலாக தற்காலிகமாக விடுபட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அங்க போயும் நிறைய பிரச்சனைகள். ஏன்னா காசிக்கு போனாலே பாவங்கள் கூடுமே ஒழிய பாவம் அழியாது. அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருப்பான். அங்க காசிக்கு போன உடனே அங்க போய் அதை பண்ணு இதை பண்ணும் கோமனங்கிட்டு அசிங்கமா நிறுவன முறையெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அகோர குரூப்பாகலாம் இருந்தாக்கி பிணங்களை தின்ன ஆரம்பிச்சிருவாங்க. உடம்பு முழுக்க வியாதி சொரிசரங்கள்லாம் வந்துடும். முடிய கிடியெல்லாம் வச்சு ஒருமே சடை பிடிச்சி போய் நாரிடும். உடலே மனித வாழ்க்கையே அத்து போயிடும். அப்படி சந்நியாச மார்க்கம் கிடையாது. குடும்ப உறவு முறையிலே இருந்து இல்லற மார்க்க முறைகளை தான் இறைவன் பின்பற்ற சொல்றாரு. ஏன்னா சத்தியம் திரேதா யுகத்துல என்ன இருக்கும், சொர்க்கத்துல இல்லற வாழ்வுதான் இருக்கும். ஸ்ரீமன் நாராயணர், லக்ஷ்மி, அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள், அங்க இருக்கக்கூடிய மகாராஜாக்கள், சிற்றரசர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, குடும்ப உறவு முறையில தான் இருப்பாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிலாம் ஒன்றும் ஒளிஞ்சிட மாட்டாங்க. அப்ப இல்லற மார்க்கத்தை தான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறாரு. அதனால இல்லற மார்க்கத்தை இல்லற குடும்ப உறவுல இருந்தே புத்தியை நம்ம விலக்கி இருக்கணும். அதுதான் தாமரை மலர் தண்டுக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ளையும் இருக்கு. புரியுதா? அப்போ அந்த தாமரை மலர் போல் ஒரு வாழும் வழியை தான் நம்ம கற்றுக்க போறோம். இன்னைக்குள்ள வீடியோவில் இதுதான். அப்ப நீங்க விடுபட்டு இருக்கணும். வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு காரணம் நம்ம அந்த தாமரை மலர், அந்த லோட்டஸ் லைஃப் நம்ம வாழ்றது கிடையாது. நம்ம நேஷனல் ஃப்ளவர் அழகா வச்சுட்டாங்க. அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு ஒரு ஆர்டர், நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. இந்தியாவினுடைய நம்ம நேஷனல் ஃப்ளவர் ஒரு மெசேஜ் கொடுக்குது. இதை கூட நம்ம உணர மாட்டோம். தூய்மையாயிருன்னு சொல்லுது. சரி, அப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு 4 ஸ்டெப் மாரி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. 6 ஸ்டெப் இருக்கு. இந்த 6 ஸ்டெப் பாருங்க. இந்த படம் வச்சு நான் விளக்கம் கொடுக்க காரணம், என்கிட்ட ஒருத்தங்க அந்த கிளாஸுக்கு வந்தவங்க ஒருத்தங்க கேட்டாங்க, பிரதர் இது நாங்க பார்த்தோம், இந்த கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு நம்ம அந்த 7 நாள் வகுப்பு புத்தகம் ஃப்ரீயா கொடுப்போம். அப்போ அப்படி வாங்குறவங்க ஒருத்தங்க 2 நாள் கழிச்சு 2-3 வாரங்கள் கழிச்சு அவங்க பார்த்துட்டு இது எல்லாம் ஓகே, ஓரளவு புரியுது, இந்த பட விளக்கம் எதை உணர்த்துது, ஏன்னா மேலோட்டமா பார்த்தா புரியும், ஆனா அதை நம்ம எப்படி ஆர்டர் பிரகாரம் எடுத்துட்டு வரணுங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம ரொம்ப ஈஸி தான். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறீங்க, வந்த பிறகு என்ன பண்ணணும். அப்போ தாமரை மலர் போல வாழ்க்கையை வாழணும்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன, நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க, அப்போ பிரம்மகுமாரிகளை நீங்க என்ன பண்ணுவீங்க, இனி நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதை ஒரு பட விளக்கங்களாக கொடுத்துட்டாங்க. ஒரு பட விளக்கமாக கொடுத்தாக்கி உங்களுக்கு ஈஸி மெத்தடா இருக்கும். நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். பிரம்மகுமாரிகள் இந்த பட விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட்டு தான். அவங்க ஒரு பேசிக் கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. 7 நாள் வகுப்புல என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க, இந்த உலகத்துல இருக்கிறது 7 நாள்ல முடிகிற கதையா இல்ல, அலாதி இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் நமக்கு ஒரு பெரிய ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அப்படி ஒரு அலாதி கணக்குகள் இருக்கு இந்த உலகத்துல. சரி, அப்போ அவங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். ஆனா அது மேபி எனக்குமே ஆரம்பத்துல இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்முடைய டீச்சராட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது நமக்கே அவங்க இதுக்கான தெளிவான கிளியரிட்டி கொடுக்கும்போது தான் நமக்கே புரியுது. ஏன்னா இது நீங்க சும்மாலாம் பார்த்தா புரிஞ்சிடாது. ஆனா ஒரு கான்செப்ட் தெரியும். ஆனா இதை நீங்க அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 4 பேர்த்து சொல்லி கொடுக்கவும் அழகா இருக்கும், நீங்களும் புரிந்து கொள்ளும் போது ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னாக்கி நமக்கு புரியணுங்கிறதுக்காக தானே இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்க போறோம். இந்த 6 விளக்கங்களை தான் நம்ம இன்னைக்கு சிம்பிளா பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது.
இது ஜஸ்ட் ஒருத்தட்ட நீங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேங்கிறத படமாக காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதுல முதலாவது பாத்தீங்கன்னா அமைதியற்ற குடும்பம், பீஸ்லெஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியற்ற குடும்பமா இருக்கு. நீங்க இந்த ராஜயோகம் வர்றதுக்கு முன்னாடி அமைதியற்ற குடும்பமா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா வெளியே தெரியாது. ஏன்னா சாக்கடையும் நல்ல தண்ணீரும் ஒரே இதுலதான் இருக்கு. அதை கலக்கி விடும்போது தான் உள்ள இருந்து வர்றது சாக்கடையா நல்ல தண்ணீரா. தெளிஞ்ச நீரோடையா இருக்கும்போது பருகக்கூடியதாக இருக்கும். ஆனா கீழே இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. அது நம்ம அது உணரும் போது புரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுமே அமைதியற்று தான் இருக்கு. அதுதான் இந்த படத்துல பாருங்க, ஒருத்தங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. குடிச்சிட்டு இருக்கிறாரு. அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஒரு குடும்ப தலைவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாருன்னு காட்டுது இல்லையா. அடுத்தது பார்த்தா அம்மாவை போட்டு ஒரு பையன் அடிக்கிறான். இப்போ அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க, ஒரு அம்மாவை போட்டு அடிக்கிறது பெரிய விஷயமா? இது பிள்ளைங்களை நான் கையில வந்து ஒரு கட்டை எடுத்து அம்மா அடிக்க போறாங்க. இவங்களை அவங்க அடிப்பாங்க, அவங்க இவங்களை அடிப்பாங்க, இவங்க தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அமைதியற்ற குடும்பம் தான் இப்போ உள்ள அந்த கலியுகத்துல இருந்துட்டு இருக்கு. அமைதியே இருக்காது, அசாந்தி தான் நிலவிருக்கும், சாந்தி கிடையாது எங்கேயும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அந்த டைம்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிரம்ம குமாரிகளுடைய வருகை உங்களுக்கு கிடைக்குது. பெல் அடிச்சுட்டு வராருல. அப்போ உங்க வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்ப இருக்கும்போது பிரம்மகுமாரிகள் வந்து ஒருத்தர் அதுல விஜயம் பண்றாரு. நான் இருக்கிறேன், நீங்க பாபா குழந்தையா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம். அப்போ உங்க வாழ்க்கை நிலையற்றதாக அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது பிரம்மகுமாரிகளுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அதுதான் நீங்க தாமரை மலர் போல வாழணும்னா அப்போ பிரம்மகுமாரிகளுடைய அறிவுரை வேணுங்கிறத அந்த முதல் கட்டம் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குது. அப்போ அமைதி இல்லையா? அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் உள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதி கிடைக்குமானா ஆமா. ஏன்னா இறைவன் ஞானத்தை வைத்து ஒரு பட விளக்குங்க. ஏன்னா எந்த ஆன்மீக இயக்கத்துல படம் வச்சாங்க? சும்மா பணம் வேணா பறிக்கிறதுக்கு வேணா எதையா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பெருசா அந்த யோகா விஷயங்கள் போனது கிடையாது. ரீக்கி ஹீலிங் கத்து வச்சிருக்கிறேன். ஆனா அந்த யோகா சம்பந்தமானது ஃபர்ஸ்ட் எவர் எனக்கு இந்த பிரம்மகுமாரிகள் தான் யோகான்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில தெரிந்து கொண்டது. மற்றபடி நான் அந்த யோகாவெல்லாம் தேடி யாரும் நாம பெருசா போகலை. அப்போ இந்த பிரம்மகுமாரிகளுடைய வருகை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி வாழ்க்கையே நிலையற்றதா தான் இருக்கும். அப்போ பிரம்மகுமாரிகள்னு ஒரு மதம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்து மதமும் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது. எந்த மதம் சார்ந்தவர்களும் பிரம்மகுமாரிகள் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எந்த மதம் இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய கான்செப்ட் சொல்றாங்களே, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம்னு சொல்லிட்டு இறைவன் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவார். அப்போ எல்லா மதத்துல இருந்தும் அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான், தேட்ஸ் ஆல். அதுக்காக நீங்க ஒரு மதத்துல இருக்கிறீங்க, உன் மதம் சூப்பரா இருக்கு, நான் வந்து ஒட்டிக்கிறேன்னு சொல்லி இறைவன் ஒட்டுறது கிடையாது. இறைவனை தான் ஒட்ட முடியும். ஏன்னா நம்ம தான் துகள்கள், அவர் காந்தம். துகள்கள் நம்ம இருக்கிறதுனால காந்தம் வந்து என்கிட்ட ஒட்டிடுச்சு நம்ம விதண்டாவாதம் பேச முடியாது. சரியா? அப்போ எந்த மத சார்ந்தவர்களுமே டம்மியா தான் ஆகுறாங்க. அமைதியே கிடையாது, அடி உதைதான். ஃபேஸ்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா கிறிஸ்தவங்க அங்க சர்வீஸ்லாம் பண்ண போறாங்க, அடி வாங்கலையா இந்துக்கள்கிட்ட? இந்துக்களை அடி வாங்குறவங்களே தப்ப பண்ணி தான் அடி வாங்குறாங்க. அப்ப அடிக்கிறவங்க மட்டும் மோட்சமா கிடைக்க போகுது இந்துக்களுக்கு? அவங்களுக்கு சுத்தமா கிறிஸ்தவங்களாவது எதையாவது ஒண்ணு போதிச்சு எதையாவது பண்ணணும்னு ஆசையப்படுவாங்க. இந்துக்கள் வந்து அவுத்து விட்ட காலம் தான். அப்போ அமைதியற்ற குடும்பத்துல பிரம்மகுமாரிகள் என்ட்ரி பண்றாங்க. இப்ப நடக்கிற சூழ்நிலைய ஒரு படமாக காட்டிட்டாங்க. நீங்க பிரம்மகுமாரிகள் இந்த போட்டோ வந்து 7 days கோர்ஸ் புக்குன்னு சொல்லி சின்னது உண்டு. அந்த சின்ன புத்தகத்துல இந்த படங்கள் இருக்கும்போது உங்களுக்கு புரியாது. நான் இந்த வீடியோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கு பிறகு இந்த பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும், உடனே புரிஞ்சிருங்க. நம்ம புரிதல் தானே இந்த ஆன்மீகங்கிறது. புரிந்துதான் எல்லாமே செய்யணும், புரிந்துதான் வாழ்க்கையை வாழணும். அப்ப 2வது பட விளக்கம் பாருங்க. பிரம்மகுமாரி உள்ள என்ற ஆனவர் என்ன ஆகுது? கடவுள் ஞானத்தையும் எளிமையான ராஜ யோகத்தையும் கற்று லேர்னிங் ஆஃப் காட்லி நாலேஜ் அண்ட் ராஜயோகா.
அப்போ நம்ம எல்போர்டாக இருக்கிறோம். நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக பிரம்மகுமாரிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்தோன்னா அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து அமைதிக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நம்ம உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த வீடியோ நீங்கள் புது அஞ்ஞான ஆத்மாவாக இருந்தீங்க, பிரம்மகுமாரிகள் அல்லாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெசசரி, இம்பார்ட்டன்ட், வாண்ட், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உட்காந்து கேட்குறங்க நாங்கள் வரல. நாங்கள் ஆன்மீக பிரம்மகுமாரிகளை தந்தை உருவாக்கி இருக்கிறாரு. பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா என்னிடத்தில் பல கோடி வாசர் தலங்கள் இருக்குது, அந்த வாசர் தலங்களை வைத்து உங்களை நான் அழகாக மீட்டெடுப்பேன் குழந்தைகளேன்னு சொல்கிறது வாசத்தலங்கள்ங்கிறது நாங்கள் தான். 33 கோடி தேவர்களை வைத்து தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தந்தை படி அளக்கிறாரு. அப்போ தந்தை தான் படி அளக்க வாரார். அவருடைய சிஷ்யனாக தான் நாங்கள் வரோம், அவருடைய சீடர்கள் தான் நாங்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ். அப்போ அவங்களுடைய தேவ தூதர்கள், தெய்வங்கள் நாங்க தான் உங்களுக்கு நல்வழி காட்ட முடியும். அப்ப நாங்க இப்படிப்பட்ட நாலேஜ் பிரம்மகுமாரிகள் சிவராஜயோக மெடிடேஷன் நாங்க கத்து வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அமைதியற்ற சூழ்நிலையா அமைதிகரமாக ஞானம் அடைந்த கற்றகளையே தக்க சமயத்துல கை கொடுக்காது, கல்லாத கலை எப்படி கை கொடுக்கும் இல்லையா? அப்போ கற்றுக்கொண்ட பிரம்மகுமாரிகளுக்கே அடி உதறுது. அப்போ கத்துக்காம நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும், நீங்க நன்மை அடையணும். அப்போ பிரம்மகுமாரிகள்கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா இறைவனுடைய நாலேஜ், அப்போ மிக சகஜ ராஜயோகா, இறைவனுடைய அறிவும் அவருடைய யோகத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளணும். எளிமையாக கத்துக்கலாம் அந்த யோகாலாம். அதுக்காக அவர் பதஞ்சலி மாரி 2 காலையும் தூக்கி தோல்ல போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படிப்பட்ட குரலி வித்தலாம் அங்க கிடையாது. அமைதியாக இருந்து மன அமைதிக்காக செய்து இறைவனே நம்ம நினைக்கணும். இறைவன் நினைக்கும் போது பாவங்கள் பொடிப்படும். அப்ப அதுக்கு பிறகு அவரு நாராயணர் பயிற்சி, 5 ரூபங்கள் சுற்றுறது, சொர்க்கலோக பயிற்சி முறைகள், 16 ஆர்ட்ஸ் அப்படி சொல்லி நிறைய மேல்படி ஞானங்கள் அவர் கொடுப்பாரு. கடல் அளவு ஞானங்கள் இருக்கு. நீங்க இந்த கடல் பக்கமே வரலன்னா அப்போ அந்த கடல்ல நீங்க முங்கி எப்படி குளிக்க முடியும்? அப்போ இப்படிப்பட்ட வீடியோவில் நீங்க வெரி வெரி இம்பார்ட்டண்டா நீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோ கொடுக்கும்போது டைம் பாருங்க 9:45, நைட்டு 9:45 நான் இந்த வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு எங்க வீட்டுல. மற்றவங்க எல்லாம் பக்கத்து ஊரு, இந்த பக்கத்து வீடே அமைதியின் கோலமாக இருக்கு. கொசு கூட கோட்டை அடிச்சுட்டு ஒரு கரையோரமா கிடந்து உருண்டு தூங்கக்கூடிய டைம் 9:45 நைட்டு. இந்த டைம் உட்காந்து நம்ம வீடியோ போடுவதனுடைய நோக்கம் என்ன? நீங்க இந்த ஒருத்தர் சொல்றாங்கல்ல பைபிள், பாவி ஒருவன் மனம் திரும்பதில்லை மாத்திரம் பரலோக ராஜ்யம் களி கூறுமா. ஒருத்தன் மனம் திருந்திட்டாலே சொர்க்கம் சம்பந்தமான அந்த ஜன்னத்து என்ன ஆயிருமா, அப்படியே பிரகாசமா சந்தோஷம் அடையுமா. அங்க ஒருத்தனுடைய வருகை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ கொடுக்குறோம். அப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா கூட திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. நான் நிறைய வீடியோலாம் ரெகுலராக இப்போ போட்டுட்டு இருக்கிறேன். ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டாப் ஆகுது சில நேரங்களில். நமக்கே ஒரு சேடான சூழ்நிலைகளை உருவாக்குது. சரி, அப்போ இட்ஸ் ஓகே, ஃபைன். அப்போ பாபாவுடைய நாலேஜை நம்ம எடுத்துக்கணும், வாழ்க்கையை நல்ல விதமாக நம்ம அமைத்து கொள்ளணும். அப்போ உட்கார்ந்து நீங்க கேட்கணும். சரியா? அப்போ அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து அமைதியான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம பிரம்மகுமாரிகள்கிட்ட இருந்து கிளாஸ் ஒரு ஸ்டூடெண்டாக, நானும் ஸ்டூடெண்டாக இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நாலேஜ்லாம் இருக்கு. ஆன்மீகத்தில் தெரியாததுன்னு எப்படியும் எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரியும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காந்து கேட்கறதுக்கு நீங்க தயாரா இல்லை. கடமை செய் பலனை எதிர்பார்றது. நாங்க எங்க கடமை செய்யறோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான ராஜயோகத்தை பயிற்சி செய்யுது. எல்லாமே நீங்க நாலேஜ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. 7 நாள் 7 days கோர்ஸு, அப்புறம் ரெகுலரா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு அந்த முரளி கீதையினுடைய அந்த வாணியை உங்களுக்கு என்ன மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி காட்டினோம்ல, அதில் போய் சர்ச் பண்ணியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சென்டரில் போயிடலாம். அதே இதில் நீங்கள் முரளியும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் அப்படி முரளி நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா பிரம்மகுமாரிஸ் டெய்லி முரளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. நீங்கள் அப்படி சர்ச் பண்ணால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ் முரளி காட்டும். நீங்கள் அதை டப்புன்னு ஒரு கிளிக் பண்ணுங்க.
அதுல தமிழ் லாங்குவேஜ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜ்லாம் இருக்கும். அது அந்தந்த ஆத்மாக்கள் தெரிஞ்ச லாங்குவேஜில் உள்ளவங்க எடுத்துப்பாங்க. அப்போ நீங்கள் தமிழ் பிரம்மகுமாரியாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா மற்ற பிரம்மகுமாரி மலையாளிஸ் கன்னடாமாக இருந்தாலும் கூட நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த உங்கள் 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 லாங்குவேஜில் இருக்கிற அந்த நேம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று டைப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ வரிசையாக வருது பார்த்தீங்களா? இதில் மூணாவது இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி காட்டும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 6 to 7 பேஜஸ் அதில் காட்டுதா? அப்போ இதுதான் ஒரு முரளி. நீங்கள் அதை லேசாக பேக் கொடுத்து பாருங்க. எவ்ரி மந்த்துக்கு ஒரு மாதம் முழுக்க அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை ஒரு நார்மலாக லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அதை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்தாலோ பிரிண்டிங் மிஷின் இல்லைன்னா அதை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய நண்பர்களுடைய பிரிண்டிங் ஷாப்புக்கு போய் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு உலக விநாசங்கள்லாம் நடக்கும். அந்த டைமில் நெட்டுக்கிட்டுலாம் பறந்துக்கிட்டு போயிடும். ஆமாம், சேட்டலைட் ஒர்க் ஆகாது, உலகமே தீப்பிடிச்சு எரியும். அந்த டைமில் பேப்பர் வடிவில் உங்களுக்குன்னு ஒரு சாதனமாக அது கையில் இருக்கணும். அப்போ அது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ நிறைய விஷயங்கள் அப்போ மற்ற எல்லா இடங்களே அழிந்து தான் போகும். எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இறைவன் உருவாக்கி வச்சதுமே அழிஞ்சிரும். அப்போ மனிதன் அவங்க உருவாக்குனதும் அவனும் அழியாமல் இருப்பான். எல்லாவனும் சேர்ந்து அழிஞ்சிருவான் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா 10 வருஷம் தான் ரஷ்யா அமெரிக்கா தூக்கி விலை கூடுன அணுகுண்டெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். விலை கூடுது, எவ்வளவுக்குள்ள ரேட்டெல்லாம் கூட்டி வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷம் தான் உலகத்தின் ஆயிலே. அப்போ இந்த டைம்ல நீங்க இந்த ஞானம் எடுத்துக்கணும். அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த முரளியை நீங்க சர்ச் பண்ணி எடுத்து நீங்க அதை வாசிங்க. நீங்க புது ஆத்மாவா இருந்தா 7 days கோர்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. சரியா? இல்லை நீங்க பேசுறீங்க யூடியூப்ல, அப்போ நான் உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா கூட நம்ம வேணா வேற இடம். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 2 ஊர்களில் கிளாஸ் எடுக்கிறோம். சரியா? அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சு எடுக்கிறோம். மற்ற டைம் நம்ம வீட்டில் சகஜமாக யோகா பாபாவுடைய நாலேஜ் முரளிலாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாலேஜ் 10 வருஷமா நம்ம இதை பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தப்பாக நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கிடையாது. தயவு செய்து பண்ணாதீங்க. விருப்பம் இருந்தால் வீடியோ பாருங்கள், இல்லை போங்க. நான் யாரும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். சரி? அப்போ நெகட்டிவான கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, முடி வெட்டிட்டு வீடியோ போடடா தம்பிங்கிறாங்க. ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க அது சரி, அது அவங்களுடைய கான்செப்ட். அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. சரி, அப்போ நம்ம எளிமையான ராஜயோகத்தை பயிற்சி செய்யணும். நாலேஜ் புரிஞ்சுக்கிறதுலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. தந்தையே முறையில் சொல்றாரு, ஞானம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அது 7 நாள் கிளாஸ் கதை கேட்டீங்கன்னாக்கி உங்களுக்கு கிளாஸ் நாலேஜ் புரிஞ்சிட போகுது. இதுக்கு போட்டுட்டு நாலேஜ் புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம்னு நாலேஜ் புரிஞ்சிக்காம இருக்கிறவங்களே நிறைய கேஸுகள்லாம் இருக்கு. சரி, அப்போ நாலேஜ் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டா பயிற்சியில் எடுத்துட்டு வரணும். ஆத்ம பயிற்சி பண்ணணும், யோகா தவ பயிற்சி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், ஞானம் மனனம் பண்ணணும். அப்போ இவ்வளவு பயிற்சி முறைகள் இருக்கு. சிறும நாராயணர் பயிற்சி, சத்தியுக பயிற்சி பண்ணணும், 5 ரூபங்கள் சுற்றணும், நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு. அப்போ அந்த பயிற்சி முறைகள்லாம் நடைமுறையில பாபா சொல்றாரு, ஞானம் தவம் தாரணை சேவைன்னு சொல்றாரு. தாரணையெல்லாம் பண்ணணும். அப்போ தன்னுடைய அனுபவத்தில் எடுத்துட்டு வரணும், ப்ராக்டிக்கல் மைண்டில் எடுத்துட்டு வரணும். அப்போதான் நமக்கு சத்தியுகமாகிய சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. புரியுதா? அப்போ நம்ம பயிற்சி செய்யணும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ என்ன அஞ்ஞான அந்த வாழ்க்கையிலிருந்து, அமைதியற்ற வாழ்க்கையிலிருந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டோம். நாலேஜ் எடுத்ததை லைஃப்பில் நம்ம பயிற்சியில் ஈடுபடுத்திகிட்டு இருக்கோம், ப்ராக்டிக்கல் எடுத்துகிட்டு வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம என்ன நம்ம சாகார அந்த உடலில் இருந்து உலக மக்கள், ஏன்னா இது என்னது இல்லை, சன்னியாச மார்க்கம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் சுடுகாட்டுக்கு போகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சாதி சன்னியாசம் காசி ராமேஸ்வரம்லாம் போகிறேன், அப்படிலாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. போனீங்கன்னா என்ன ஆகும், கர்மா வாய் போயிடும். உங்களுக்குன்னு சொல்லி ஃபேமிலி குடும்பம்லாம் இருக்கு. இது இல்லற மார்க்கம். எல்லாருமே இதே போல இப்போ நீங்க இருக்கிற இதே இல்லற மார்க்கம் தான் ரிப்பீட்டட் சுத்த போகுது சர்க்கிள். ஓகேவா? அடுத்த சத்தியுகம் திரேதாயுகம் சங்கமயுகம் முடிஞ்சு வரும், கலியுகமும் அழிஞ்சு போயிடும். அப்போ இதே ரிப்பீட்டட், இதே பெர்த், இதே பாதுகாவல்கள், இதே அரவணைப்புகள், இதே மக்கள், இதே விற்பனைகள், இதே பொருட்கள், இதே மாதிரி கடை கண்ணிகள் வச்சு இதே மாதிரி செட்டப் தான் எல்லாமே வரப்போகுது.
மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பு வந்துடும், அதை அனுபவிக்கிறதுக்கு ராஜா மன்னர்கள் வந்துருவாங்க. அப்படி சொல்லி இது ஒரு வரிசை கிரமமாக தான் வரப்போகுது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போயிடவே கூடாது. இது இல்லற மார்க்கம். அப்போ இந்த இல்லற மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணணும், குடும்ப உறவு முறையில தான் இருக்கணும். யாரையும் விட்டுட்டு போக கூடாது, கர்மாவாய் போயிடும். பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம குடும்ப உறவு முறையிலே இருந்துட்டு நம்ம அன்றாட தொழில்களை வேலைகளை செய்து கொண்டே பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த நாலேஜ் எடுப்பதனுடைய நோக்கமே தன்னை தானே அமைதிப்படுத்திக்கிற அமைதி தானே வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. புதுசாக வர்றவங்க எனக்கு அமைதி தாங்குங்கிறாங்க. எனக்கு அமைதி கிடைக்குமாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிங்க, கட்டக்கு இருக்குங்க, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? பிரச்சனைகள் இல்லாதவரை நம்ம நினைக்கணும். அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? பிரச்சனைகள் சம்பந்தமான மனிதர்கள் நம்ம நினைச்சிட்டோம். மனிதர்கள் நினைத்தாலே துன்பம் தான் கிடைக்குன்னு தந்தை சொல்றாரு. இப்படி இருக்கும்போது நம்ம மனிதர்கள் நினைக்கிறது சரி வருமா? தப்பு தானே, இல்லையா? அப்போ அலுவலகத்தில் கடவுள் நினைவோடு வேலை செய்வது, ரிமெம்பரிங் காட் வில் அட் ஒர்க். அதாவது நீங்க அலுவலகம்னாக்கி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது தான் நினைக்கிறேன். ஆஃபீஸ் ஒர்க் இங்கே இப்போ யாருங்க பார்க்குறாங்க? எல்லாருமே வேர்வை சிந்தி வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க வேலை பார்க்கும் அந்த சைட்டு, வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க பாபா நினைவிலே இருக்கணும், கடவுள் நினைவிலே இருக்கணும். பிரம்மகுமாரிகள்ல பாபா சிவ தந்தைன்னு பரமாத்மான்னு சொல்லி ரொம்ப அன்போட நம்ம தந்தைன்னு சொல்லி அப்பான்னு சொல்லி அழைக்கிற பாபான்னு சொல்றோம். அப்ப அஞ்ஞான ஆத்மாக்கள் உங்களுக்கு கடவுளா தான் தெரியும். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த அளவுக்கு அருகாமையில் போகுதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு விலைக்கு ஏதோ ஒரு மனிதராக ஏதோ ஒரு கான்செப்ட்ல இறைவனை நினைத்தா கடைசி வரைக்கும் சிவஞானமும் கிடைக்கவே கிடைக்காது. பிரம்மகுமாரிகள் மொத்தமே 100 வருஷம். அப்போ நீங்க உங்களுடைய அன்றாட ஒர்க்கு வேலைகளை பார்க்கும்போது கூட நீங்க இறைவன் நினைவுல தான் இருந்து பண்ணணும். அப்படி நினைக்கும் போதுதான் உங்களுக்கு அவருடைய சக்திகள் வரும். ஏன்னா தந்தை ஆரம்ப காலத்துல 8 மணி நேரம் நினைங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி அது அப்படியே கூடி 10 மணி நேரம், 12, 14 மணி நேரம், அப்புறம் 20 மணி நேரம். இப்போ 24 ஹவரும் பாபா நினைவுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா கலியுகம் முடிய போகுது 10 வருஷத்துல. இன்னும் 24 ஹவர் நீங்க பாபா கடவுள் நினைவுல இருக்கணும். அப்போ நினைக்க தான் உங்களுக்கு பாவங்கள் பொடிப்படும். தந்தையை நினைக்க பல பிறவிகளுடைய ஞாபகங்கள் மறையும். ஏன்னா தந்தை ஒளியின் வடிவமானவர். ஒளியை நினைக்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மறைந்து போக வச்சிருவார். ஏன்னா அவர் மறதி நிறைந்தவர், அவர் மறைதியின் வடிவமானவர். அதான் அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். உடம்பு கூட எடுத்துக்கல. நிராகாரி, அகங்காரி, நிர்விகாரியாக்கும் எதுவுமே கிடையாது தந்தைக்கு. அப்போ நம்ம தேகம் சம்பந்தமான விஷயங்களை மறக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வருது வேலை இடத்துல, நிறைய தலைவலிகள்லாம் வருது, எவ்வளவு ஹார்டான கஷ்டமான வேலைகள்லாம் செய்யறாங்க. அது எல்லாமே எப்படின்னாக்கி நம்ம நிறைய நினைச்சு துன்பப்பட்டுட்டோம். நம்ம உழைச்சி டயர்ட் ஆகலை, நிறைய நினைச்சு டயர்ட் ஆயிட்டோம். அந்த டயர்டு தான் நம்ம ரொம்ப தூக்கி வாரி அப்படியே தூக்க நிலைக்கு எடுத்துட்டு போறது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம அலுவலகத்திலயோ இல்லை வேற ஏதாவது சைட்டில் வெயிலில் கர்மியில் நம்ம ஒர்க் பண்ணாலும் கூட தந்தை நினைவிலே இருக்கும்போது அந்த வேலை சார்ந்த ஈர்ப்பும் உங்களுக்கு வராது. இந்த ஈர்ப்புலாம் போயிடுச்சுன்னா தந்தை மேல் ஈர்ப்பு வரும். பிரம்மகுமாரிகள் ரீதியாக நிறைய பயிற்சி முறைகளை செய்ய சொல்லுவாங்க. எல்லாத்தையும் செய்யும் போது தான் நீங்கள் யாரு எதற்கான பாதைன்னு உங்களுக்கு புரியும். மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, பிரம்மகுமாரிகளுடைய சென்டருக்கு போகாம விட்டுறாதீங்க, அலைச்சலை பார்க்காதீங்க. புது ஆத்மாக்களுக்கு சொல்றேன். அடுத்தது 5வது என்ன அப்படின்னா, சமையல் செய்யும் போதும் சாப்பிடும் போது கடவுள் நினைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க சமைக்கும் போது சமைக்கும் போது பிரம்மகுமாரிகள் நினைப்பாங்க. சாப்பிடும் போது கூட அப்படியே திருஷ்டி கொடுப்பாங்க பிரம்மகுமாரிகள். கையில ஒரு தட்டு மாரி வச்சு அப்படியே தட்டு முன்னாடி வச்சு இதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே போகணும். இதனுடைய நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் மனிதர்கள்லாம் இவங்கள் மூலமாக வந்த அனைத்து விகாரங்களும் அழிந்து போகணும். இந்த சாப்பாடை நான் உண்ணும்போது என் உடலுக்கு இது ஆரோக்கியமாக ஆகணும். அப்படியே எனர்ஜி, பாசிட்டிவ் எண்ணங்கள் வைப்ரேஷன் ஆகணும். எந்த ஒரு தீங்கான சூழ்நிலைகளும் இந்த உணவு ரீதியாக என்னுள் போய்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நினைவிலே சாப்பிடும் பழக்கத்தை தான் தந்தை முன்வைக்கிறார். பிரம்மகுமாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ நீங்க சமைக்கும் போது என்ன உணர்வுல இருந்தா சாப்பிடும் போது இந்த உணர்வுல நீங்க இருப்பீங்க. சமைக்கும் போது தந்தை நினைவிலே ஒரு கனெக்ட் பண்ணணும். எல்லாருமே பாருங்க புத்தியில ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களும் பாருங்க கனெக்ட் பண்றத சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே கனெக்ட் தான், பாபாவோட கனெக்ட்ல தான் இருக்கணும்.
அப்போ சாப்பிடும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இறைவன் நினைவில் தான் இருந்து சமைக்கணும், இறைவன் நினைவில் தான் சாப்பிடணும். கொடுத்துதல் வாங்குதல் எல்லாமே பிரம்மகுமாரிகளோடும் நீங்கள் பரமாத்மா பரம பிதாவோடு ஒரு கனெக்ஷனில் தான் இருக்கணும். அப்படி இருக்க தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, பற்று ஈர்ப்பு இருக்காது, உலகப்புறமான விஷயங்கள் ஆசையே இருக்காது. இதுதான் தாமரை மலர் போல் வாழும் பழக்கம். ஏன்னா மனிதர்கள் நினைத்தாலே துன்பம் தான். உங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்காகவே பக்கத்திலேயே இருப்பாங்க, இப்போ இன்பம் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆனா மனிதர்கள் அவங்க ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாக்கள், அவங்களுக்கும் ஜீவனோட இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா அதுபடி வாழதான் ஆசைப்படும். மனிதர்களை அது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றதே தப்புன்னு பாபா சொல்றாரு. அவங்களாக இருக்க விடுங்க, அவங்களாகவே வாழ்ந்துட்டு போட்டுங்கிறாரு. ஒருத்தங்கிட்ட இது தப்புன்னு சொன்னாலே நீங்க அவங்கள்ட்ட கள்ள பிள்ளையா பேர் எடுத்துருவீங்க. தப்புன்னே சொல்லாதீங்க. சுயமாற்றம் உலக மாற்றம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்களே தான் மாறிக்கொள்ளணும். அப்போ சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் பரமாத்மா நினைவுல இருந்தே அதை பண்ணணும். முழுக்க யோகாவை தான் இந்த வீடியோவில் முன் வைக்கிறாங்க. பாபாவை நினைக்கணும்னா தாமரை மலர் போல் ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் தந்தையை நினைக்க முடியும்னு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய மேல்படி ஞானங்கள்லாம் இருக்கு, ஆத்ம பயிற்சிலாம் இருக்கு, சத்தியுகா பயிற்சிலாம் இருக்கு, சொர்க்க பயிற்சி. ஆறாவது பார்த்தா அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி ஆகுது. கடைசியில ஃபைனலா என்ன ஆகுது, பாபாவோட கடவுளுடைய நினைவுல கடவுளை நம்ம கனெக்ட் பண்ணும்போது சந்தோஷம் வந்துருமா, சண்டை சச்சரவுகளே வராது. முதல்ல அதே குடும்பம் தான் என்ன ஆயிடுச்சு, நிம்மதியற்று போயிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஃபேமிலியா கடைசியில காட்டும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க, ஹாப்பியா ஃபேமிலி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறது போல இப்படி இருக்குது. நீங்க இதை மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வேணும்னா நீங்க பிரம்மகுமாரி தான் ஆகணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் அலாதி இருக்கும்போது வாழ்க்கையில துன்பங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில சேரும், இன்பமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான அந்த 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 உண்மையை தந்தையினுடைய தந்தைக்கு தான் தெரியும். ஏன்னா அவரு சாந்தி சக்தி சந்தோஷத்தின் கடல், மகிழ்ச்சி மன திருப்தியின் கடலானவர். அவருக்கு தான் எல்லா விஷயங்களுமே தெரியும். அப்போ அவரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த நாலேஜோட சேர்ந்து எடுக்கும்போது நம்ம சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நாமளாகவே தான் இருந்துட்டு போகணும். நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போறது நாம மட்டும்தான், வேற யாரும் வரவே மாட்டாங்க. அப்படி இந்த முழு பட விளக்கங்கள் பிரம்மகுமாரியினுடைய என்ட்ரி. நீங்க இந்த பிரம்மகுமாரிகளை நாலேஜ் எடுத்துக்கொள்ளும் போதுதான் சந்தோஷமே வரும். இல்லைன்னா அவங்க வேற எதையாவது கான்செப்ட் காட்டலாம், கடைசியில் சந்தோஷத்துல கொண்டுலாம் முடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர்கள் பிரம்மகுமாரிகள் மட்டுமே, வேற யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா சத்தியம் இங்கதான் இருக்கு. அப்ப எல்லா மகிழ்ச்சிகள் எல்லா மதங்களுக்கும் போறாங்க, பூஜை பக்தி புனஸ்காரங்கள் பண்றாங்க, ஜப கூட்டங்கள் நடக்குது, மசூதி போறாங்க, தொழுறாங்க, அவங்களுக்குன்னு இறை பகவான்களை வைத்து நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு ப்ரே பண்றாங்க, வாங்குறாங்க. நிறைய கூச்சல் குழப்பங்கள்லாம் பக்தி ரீதியா நடந்துகிட்டு இருக்கு. அங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாம அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷம் அதுல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இயேசு தன்னை சந்தோஷமாக்குவாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நிறைய ரகசிய கதைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு தெரியாம அப்படி இருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அப்போ முழு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முறை புரியலைன்னா திரும்ப ரிப்பீட்டட் பண்ணி பாருங்க. என்னோட நிறைய வீடியோஸ்லாம் நிறைய வருது. நான் உங்களுக்காக ரொம்ப எடிட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ வேணா ஜஸ்ட் 45 மினிட்டாக இருக்கலாம், எடிட்டிங் 3 hour ஆகுது. ஏன்னா நம்ம அப்படியே அப்லோட் பண்ணியே விட்டுறலாம். இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக எடிட்டிங்கே 3-4 hour ஆகுது. ஓகேவா, நம்ம அது எடிட்டரில் கொண்டு போட்டு குவாலிட்டியை கொடுத்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதை அப்படியே மொபைலில் நம்ம போஸ்ட் பண்ணி டைட்டில் கூட போடாமல் போட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது 4 பேர் பார்க்கக்கூடிய வீடியோங்கிறதுனால கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி முயற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரியா, அப்போ திரும்ப இந்த வீடியோவெல்லாம் பாருங்க. ஞான குறைவுன்னு சொல்லி வரவே கூடாது. அப்போ மிகுதியான ஞானங்கள் அடைந்து எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணர் பதவிகள் அடையும்ங்கிற ஒரு நோக்கத்துல நான் இன்றைக்கான வீடியோ நம்பர் பார்ட் 13 நான் முடித்துக்கொள்றேன். ஓம் சாந்தி.